ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்எஸ் மங்கலம் திரௌபதி அம்மன் கோவிலில் தர்மர் பிறப்பு நிகழ்வுக்கு வந்த அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக பங்குற்ற நிகழ்வை பார்க்கலாம். அப்புறம் என்னென்னா, இது ஆர்எஸ் மங்கலம் கீழக்கோட்டை சார்பாக நடந்த மண்டபப்படி சார்பாக நடந்த நிகழ்வு. அதையும் மெயினாக சொல்லிக்கணும் இல்லையா? அந்த நிகழ்வை பார்க்கலாம். வெல்கம் மை சேனல். சிறப்பு நிகழ்ச்சிகளில் அம்மன் நெருப்பில் உதித்த திருக்கதை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மகாபாரத காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட அநீதிகளுக்கு பின்னர் தர்மத்தை நிலைநாட்டும் ஒரு பெரிய நிகழ்வாக திரௌபதியின் பிறப்பு அமைந்தது. பாஞ்சால மன்னன் திருபதன் துரோணரை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்தின் புனித நெருப்பிலிருந்து முதலில் திருஷ்டத்யும்னன் தோன்றினார். அதன் பின் அதே அக்னியிலிருந்து பேரொளியுடன் ஒரு பெண் தோன்றினாள். அவள்தான் திரௌபதி. அக்னியிலிருந்து தோன்றியதால் அவள் அக்னிஜா என்றும் அழைக்கப்பட்டாள். பிறந்த அந்த நொடியிலிருந்தே அவளது வாழ்க்கை தர்மத்துடனும் மகாபாரதத்தின் மிகப்பெரிய நிகழ்வுகளுடனும் இணைந்தது. திரௌபதி சாதாரண பெண்ணாக மட்டும் பார்க்கப்படவில்லை. தைரியம், நீதி, மன உறுதி ஆகியவற்றின் அடையாளமாகவும் போற்றப்படுகிறாள். அவளது சுயம்வரத்தில் அர்ஜுனன் வெற்றி பெற்று திரௌபதியை மணந்தார். பின்னர் பாண்டவர்களின் வாழ்க்கையில் திரௌபதிக்கு மிக முக்கியமான இடம் கிடைத்தது. அநீதிக்கு எதிராக அவள் காட்டிய துணிச்சலும் தர்மத்தின் மீது கொண்ட நம்பிக்கையும் மகாபாரத கதையின் முக்கியமான பகுதியாக அமைந்தன. அதனால்தான் இன்று பல திரௌபதி அம்மன் கோயில்களில் அம்மன் நெருப்பில் உதித்த அந்த புனித நிகழ்வை நினைவுகூரும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அந்த நிகழ்வை பக்தியுடன் காணும் ஒவ்வொருவருக்கும் தர்மம் வெல்லும் என்ற நம்பிக்கையும் அம்மனின் அருளும் மனதில் நிறைகிறது. திரௌபதி அம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தர்மம் என்றும் வெல்லட்டும். கருமை நிறத்தோடு அவதரித்த உத்தமி யாக பத்னியான திரௌபதி பாஞ்சாலி தாயே அம்மா, பாண்டு மகாராஜன் வேட்டையாடுவதிலே அதிகமான விருப்பம் கொண்டிருந்தார்.